போன வாரம் அண்ணனோட அன்பாக்சிங் பண்ணோம். இந்த வாரம் தம்பியோட அன்பாக்சிங் பண்ண போறோம். vivo X200 Pro Mini வந்துருச்சுங்க. இந்த X200 Pro Mini இருக்கே ஒரு ப்ரோ காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்புங்க. ஆனா ரெண்டு விஷயம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு மினி போனே கிடையாது. அது ஏன் அப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ பாருங்க. அடுத்தது வந்து இந்த போன் இந்தியாவுக்கு வர மாட்டேங்குதாமா. ஏன் vivo கொண்டு வாங்க, இட்ஸ் லுக்கிங் இன்கிரெடிபிள். சோ ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லாம் போதும். vivo X200 Pro Mini அன்பாக்சிங் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் பேக்கேஜிங் வந்து மினிக்கு கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன ஃபோன் அஃப்கோர்ஸ். ஆனால் ப்ரொஃபஷனலான பாக்ஸ் பேக்கேஜிங் அண்ட் விவோட பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான விஷயம் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக, இன்க்ளூடிங் த ஃபோன். பட் ஃபோனை பற்றி அப்புறமா பேசுவோம். அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90 வாட் சார்ஜர், ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. X200 Pro மாதிரியே டைப் A டு டைப் C கேபிளும் கிடச்சிரும். சிம் எஜெக்டர் டூலும் இருக்கு. So beautiful. குட்டி கேஸ். Very nice, very pretty. And vivo X200 Pro Mini-யோட டாக்குமெண்ட் அவ்வளவுதான். எல்லாத்தையும் சைடுல வச்சிரும். தாரணா புடி கேஸ் மட்டும் கொடுத்துரு. சிம் கார்டை சைடுல வச்சிரு. நானே பெரிய கேஸுக்கு சிம் கார்டு சைடுல வச்சிரு. ஓகே, குட் ஜாப் மினியன். உண்மையா சொல்லணும்னா ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு செக் திஸ் ஃபோன் அவுட். ஏன்னா இந்த ஃபோன்ல X200 Pro-வோட ஸ்பெக்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு. அண்ட் ஒரு சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்ல கொடுத்துருக்காங்க. ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். லெட்ஸ் டேக் a look at it. வழக்கமாக எனக்கு பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் முதல் தடவை ஒரு சின்ன ஐட்டம் பார்த்து நான் எக்ஸைட் ஆகணும் அப்படின்னு சொல்லலாமா? நான் சொல்கிறேன். நீ சொல்றியா? புரியல உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சுது. ஆடியன்ஸ் நீ ரொம்ப ஹாமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இப்பெல்லாம். அர்ணவ் கேடி அப்படின்ட்டு ஹேஷ்டாக் அர்ணவ் கேடி நிறைய பேர் கீழே போட்டிங்களா? கண்டினியூ தட் ஹேஷ்டாக் அர்ணவ் கேடி. வழக்கமாக பெருசு தான் பிடிக்குமாமா, இது ஃபோன்ஸில் சிறுசு தான் பிடிக்கும். அது அவன் என்னத்தை பற்றி சொல்கிறான்னு எனக்கு தெரியல. இந்த செம்மையான ஒரு இன்ஹேண்ட் ஃபீலிங். அப்படி பாக்ஸி டிசைன் தான், ஆனால் கையில் பிடிக்கிறதுக்கு அப்படி பதமாக இருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் வெரி வெரி குட் டு ஹோல்ட். அண்ட் கலர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. சாஃபயர் ப்ளூ கலர் வேரியண்ட்டுங்க இது. ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கு, ப்ரீமியமான ஃபீல் இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த கேமரா மாடியூல் தாங்க. இந்த கேமரா பம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய பெவில்டு பெசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வெரி சிமெட்ரிக்கலான லுக் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அண்ட் இந்த கேமரா செட்டப் பத்தி கண்டிப்பா பேச போறேன். பட் இன் ஹேண்ட் ஃபீல் தாறுமாறா இருக்கு. சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம், மேட் அலுமினியம் ஃப்ரேம் வேற கொடுத்திருக்கனால இன்னும் பெட்டரா இருக்கு ஃபீல். iPhone 16 ஃபீல் கொடுக்குதுங்க. உண்மையை சொல்லணும்னா iPhone 16லயும் மேட் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்களா அதே மாதிரி ஃப்ரேம் இதுல இருக்கு. அண்ட் பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸ் இருக்கு. இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இருக்கு. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. மேல ரெண்டு பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அண்ட் இந்த இயர் பீஸ் கூட சேர்ந்து அது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ல ஒர்க் ஆகிரும். USB 2.0 போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கம்பேர்ட் டு vivo X200 Pro. ஏன்னா X200 Pro-ல USB Gen 3.1 போர்ட் கொடுத்திருந்தாங்க. இதுல USB 2.0 தான் இருக்கு. அண்ட் பக்கத்துலயே சிம் கார்டு ட்ரேவும் கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாம். சிம் கார்டு ட்ரே வந்து ஆஃப் கோர்ஸ் சிங்கிள் சிம் சப்போர்ட் இல்ல டூவல் சிம் சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. அண்ட் இது சைனீஸ் வேரியன்ட்னால உங்களுக்கு வந்து eSIM சப்போர்ட் கிடையாது. பட் குளோபலி வரும்போது eSIM சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும்னு நம்புறோம். பட் குளோபலி வருமா வராதான்னு தெரியல. So that's one thing to keep in mind. ஒரு விஷயம் நான் காட்டிடுறேன். இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பதமான கேஸ், வெரி பியூட்டிஃபுல் கேஸ். I really love it. In hand feel தாறுமாறா இருக்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட்டை செக் பண்ணி பார்த்தலாம். கொஞ்சம் இருக்கு வெயிட், ஆக்சுவலி டென்ஸா இருக்கு. ஸோ 200 கிராம் மேல கண்டிப்பா இருக்கும்னு தோணுது எனக்கு. 205 210 கிராம் 205ன்னு வச்சுக்கோம். ஓ நோ, ஓ இன்ட்ரெஸ்டிங். 190 கிராம்ஸ் தாங்க. கொஞ்சம் டென்ஸா இருக்கிறதால கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் நல்லா இருக்கு. I like it. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சைனீஸ் வேரியன்ட்ல எந்த கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு vivo ஆக்சுவலி ரிவீல் பண்ணல. பட் ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபாவா தான் இருக்கும்னு நம்புறோம். ஒரு தடவை டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் குவிக்லி. No problem, everything's fine. பின்னாடி no issues. அண்ட் ஃபைனலி பில்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP69 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. X200 Pro-லையும் இருந்தது, மினிலையும் இருக்கு. டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்பிளே சைஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு சின்ன டிஸ்பிளே, ஆனால் கம்ப்ளீட்லி ஃபிளாட் டிஸ்பிளேங்க. இதில் மைக்ரோ குவாட் கர்வ் டிஸ்பிளேலாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 6.3 இன்ச் டிஸ்பிளே. ஆனால் ரெசல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 2160 Hz PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு வந்து யூடியூப்லையும் நெட்ஃபிளிக்ஸ்லையும் ரெண்டுத்துலையுமே கிடைச்சிரும். இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆமாங்க, vivo X200 Pro சேம் ஸ்பெக்ஸ் தான். ஒரே சேஞ்ச் என்னன்னா X200 Pro-ல LTPO டிஸ்ப்ளே வந்து 0.1 Hz வரைக்கும் போகும். இது வெறும் 1 Hz வரைக்கும் தான் போகும். பட் 1 Hz இஸ் ஆல்சோ குட். அண்ட் இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான டிஸ்ப்ளே குவாலிட்டி. ஆஃப் கோர்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸ் கூட உங்களுக்கு 4500 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. பை தி வே இன்னொரு சேஞ்ச் இருக்கு. அது என்னன்னா X200 Pro-ல அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருந்தாங்க. Pro Mini-ல you only get an optical in display fingerprint scanner. ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓகே தான். பட் டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டி கூட
ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போனுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ ரியலி லைக் திஸ் ஃபார்ம் ஃபேக்டர். வெரி நைஸ், சூப்பரா இருக்குங்க. பார்க்க ரொம்ப பிடிச்சு போகுது. இட்ஸ் வெரி நைஸ். இன்டர்னல் ஸ்பெக்ஸ் பத்தி சொல்லணும்னா சேம் X200 Pro மாதிரி உங்களுக்கு MediaTek Dimensity 9400 கிடைக்கும். LPDDR5X RAM டைப் இருக்கு. UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. நாங்க வாங்கியிருக்க வேரியன்ட் கூட நீங்க பாத்தீங்கன்னா 16GB 512GB வேரியன்ட். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா 12-256GB வேரியன்ட் வந்து லோவஸ்ட் எண்ட் வேரியன்ட். அண்ட் மேல வரைக்கும் போறோம்னா நீங்க 16 1TB வரைக்கும் கூட போலாம். சரி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா X200 Pro ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் throttle பண்ணி தான் ஆகணும். ஸ்பேஸ் இல்லாததுனால பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர்லாம் போட முடியாததுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் throttle பண்ணி தான் ஆகணும் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஸ்டில் எங்களுக்கு ஆன்டிடியூட்ல கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சது, which is not bad at all. இன்ஃபேக்ட் நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா இதுல Call of Duty, BGM எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு 90 FPS கேமிங் கிடைக்கும். நாங்க ஒரு டீடைல்டு Dimensity 9400 vs Snapdragon 8 Elite வீடியோ வந்து இங்கிலீஷ் சேனல்ல போட்டுருக்கோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு டிஃபரன்சஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும். பட் ஒரு காம்பாக்ட் போனை கேமிங்காக யாரும் வாங்க மாட்டாங்க. ஜென்ரலி ரெகுலர் யூசேஜ்க்கு வாங்குவாங்க. அண்ட் ரெகுலர் யூசேஜ்க்கு இந்த போன் வந்து இஸ் கிரேசி பவர்ஃபுல்லுங்க. இன்ஃபேக்ட் நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கிடைச்சிரும். வேணுங்கிற 5G பேண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். Wi-Fi 7 இருக்கு. Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC-யும் இருக்குங்க. ஆனா எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? X200 Pro Mini-ல உங்களுக்கு 5700 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்ல உங்களுக்கு அவ்வளவு பெரிய பேட்டரி கொடுத்திருக்கிறது. இட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4000 mAh 4500 mAh மிஞ்சி போனா 5000 mAh பேட்டரி தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் போன்ல. ஆனா இதுல வந்து உங்களுக்கு 5700 mAh கொடுத்திருக்காங்க, which is great. and 90 watt சார்ஜிங்கும் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. X200 Proல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா இதுல கிடைச்சிடும், இன்க்ளூடிங் பேட்டரி சார்ஜிங் விஷயம் எல்லாமே. என்ன X200 Proல உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பேட்டரி கிடைச்சிருக்கு. 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் பத்தி பேசுறதுக்கு அதிகமா ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுல வந்து ஒரிஜின் OS ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஒரிஜின் OS வந்து இந்தியா கண்டிப்பா வர போறது இல்ல. ஆனா ஒரிஜின் OS வந்து ஒரு சூப்பரான ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நீங்க சைனால இருந்து இந்த போன் இம்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சு போகும். ஒரு யூனிக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நிறைய விஷயம் இருக்கு இதுல. நீங்க ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ஆப் கிட் யூஸ் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலா ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து இட்ஸ் a lot to do. பட் Android 15 பேஸ்ட் ஒரிஜின் OS இதுல இருக்கு. அண்ட் இந்தியாக்கு வந்ததுன்னா வர போறது இல்ல, பட் வந்ததுன்னா FunTouch OS 15 ஓட தான் வரும். அண்ட் FunTouch OS 15 வந்து ஒரிஜின் OS கம்பேரிசன்ல இட்ஸ் ஓகே தான். சரி, இந்த போனை சூஸ் ஆக்கிட்டாங்கன்னா கேமரால கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். கம்பேர்ட் டு Vivo X200 Pro பண்ணிருக்காங்க ஒரே இடத்துல தான். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆசம். உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 MP Sony LYT 818 சேம் 1/1.28 inch சென்சர் கிடைக்கும். அல்ட்ராவைட் கூட நீங்க பாத்தீங்கன்னா 50 MP அல்ட்ராவைட் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. டெலிஃபோட்டோ கேமரா தான் உங்களுக்கு வந்து அந்த 200 MP HP9 சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணிருந்தாங்கல்ல X200 Proல. அது இல்லாம 50 MP Sony IMX 882 கொடுத்திருக்காங்க. பட் 3x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. அதுல கொஞ்சம் ஜூம் ரேஞ்சும் அதிகம் தான், 3.7x கிடைக்கும். பட் ஸ்டில் இந்த ஒரு சின்ன ஃபார்ம் ஃபேக்டர்ல 3x கொடுத்திருக்கிறது ஐ ரியலி லைக் இட். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS ஆப்ஷன் இருக்கு. 4K 120 FPS கிடையாது. சரி, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே Vivo கேமரா குவாலிட்டி தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு Pixel 9 Pro எடுத்துக்கோங்க, இல்ல iPhone 16 Pro எடுத்துக்கோங்க. இந்த X200 Pro Mini கண்டிப்பா டக்கர் கொடுக்குங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா HDR ஷாட்ஸ் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட பியூட்டிஃபுல்லா இருக்கு. நைட் மோட்ல எடுத்திருக்க ஷாட்ஸ் நீங்க பாருங்க, குவாலிட்டி தாறுமாறா இருக்குங்க. போர்ட்ரேட்ல தெரியுமே Zeiss கொலாபரேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த Zeiss ஃபில்டர்ஸ்லாம் கிடைக்கும். இட் இஸ் பியூட்டிஃபுல். வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ Vivo. இன்ஃபேக்ட் குவாலிட்டி கிட்டத்தட்ட iPhone 16 Pro அளவுக்கு இருக்குங்க. சோ கேமராவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ல இருந்து எடுத்துக்க எல்லா போட்டோஸ் வீடியோஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா X200 Pro Mini ஒரு தாறுமாறான போன் தான். ஆனா இது ஒரு மினி போன்னு சொல்றது பெரிய குற்றங்க. ஏன்னா இது ஒரு 6.3 inch டிஸ்ப்ளே யூஸ் பண்ணுது. அண்ட் அதே சைஸ்ல தான் உங்களுக்கு Xiaomi 15 இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Pixel 9 Pro இருக்கு. இன்ஃபேக்ட் iPhone 16 Pro அண்ட் iPhone 16 நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சின்ன டிஸ்ப்ளே யூஸ் பண்றாங்க, 6.1 inch டிஸ்ப்ளே. ஆனா பிரச்சனை என்ன ஆச்சுன்னா Vivoட நேமிங் பண்ணும்போது அவங்க Vivo X200 Pro-வை ஒரு பெரிய டிஸ்ப்ளேயோட கொடுத்துட்டாங்க, 6.78 inch டிஸ்ப்ளே கொடுத்துட்டாங்க. அதுக்கு Pro Max-னு பேர் இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பட் அவங்களோட அல்ட்ரா போனும் ஒன்னு இருக்கு. சோ என்ன ரிமைனிங், என்ன மிச்சம்? மினி தான். சோ X200 Pro Mini. அண்ட் இது ஒரு ப்ராப்பரான ப்ரோ ஃபிளாக்ஷிப் போனுங்க. எனக்கு பிடிச்சிருக்க காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் போன். செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த போன்ல அண்ட் ஃபார் குட் ரீசன், பிகாஸ் இட்ஸ் a good phone. சோ இதாங்க எங்க Vivo X200 Pro Mini-யோட அன்பாக்சிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா கான்வர்சேஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.